हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 19/12/1984 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: மிக உயர்ந்த சகஜ மற்றும் தெளிவான மார்க்கம். இன்று பாப்தாதா விசேஷமாக தன்னுடைய அன்பிற்குரிய எப்பொழுதும் துணையை வைத்து நடந்து கொள்ளும் துணைவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். துணைவர் என்றால் எப்பொழுதும் உடன் இருப்பவர். ஒவ்வொரு காரியத்திலும் எண்ணத்திலும் துணையை வைத்து நடந்து கொள்பவர்கள். ஒவ்வொரு அடி மீது அடி வைத்து முன்னேறி செல்பவர். ஒரு அடி கூட தன்னுடைய மனதின் வழிப்படியோ மற்றவர்களின் சொல்லும் வழிப்படியோ எடுத்து வைக்காதவர். அந்த மாதிரி எப்பொழுதும் துணைவரின் துணையை வைத்து நடந்து கொள்பவர்கள். எப்பொழுதுமே சகஜ மார்க்கத்தின் அனுபவம் செய்கிறார்கள். ஏனென்றால் தந்தை மற்றும் உயர்ந்த துணைவர் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் பாதையை தெளிவாகவும் தடையற்றதாகவும் ஆக்கிவிடுகிறார். நீங்கள் அனைவரும் அடி மீது அடி வைத்து மட்டும் செல்ல வேண்டும். பாதை சரியானதா, சகஜமானதா, தெளிவானதா என்று யோசிப்பதற்கும் அவசியமில்லை. எங்கு தந்தையின் அடி வைக்கப்படுகிறதோ அது உயர்ந்த பாதையாகும். அடியை மட்டும் எடுத்து வையுங்கள். ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கை பெறுங்கள். எவ்வளவு சுலபமானது! தந்தை துணைவராகி துணையை வைத்து நடந்து கொள்பவராக மனித உடலின் மூலமாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பதை செய்து காண்பிப்பதற்காக இந்த பௌதீக உலகில் அவதரித்திருக்கிறார். சுலபமாக ஆக்குவதற்காக மனித உடலை கருவியாக ஆக்கியிருக்கிறார். மனிதனை பின்பற்றுவது, அடிமேல் அடி எடுத்து வைப்பது சுலபம்தான் இல்லையா? உயர்ந்த துணைவன் தன்னுடைய துணைவர்களுக்காக இந்தளவு எளிய மார்க்கத்தை கூறியிருக்கிறார். ஏனென்றால் எந்த துணைவர்களை துணைவர்களாக ஆக்கினாரோ அவர்கள் மிகவும் அலைந்து திரிந்த காரணத்தினால் களைப்படைந்திருக்கிறார்கள் என்று துணைவராகிய தந்தை அறிவார். நம்பிக்கை இழந்தவர்கள், பலமற்றவர்கள் கடினம் என்று புரிந்து கொண்டு மனமுடைந்து போய்விட்டார்கள். எனவே மிகவும் சுலபமாக அடி மீது அடி மட்டும் எடுத்து வையுங்கள் என்ற எளிய வழியை தான் கூறுகிறார். அடியெடுத்து வைப்பது மட்டும் நீங்கள் செய்யும் வேலை. நடப்பிப்பது, அக்கறைக்கு கொண்டு சேர்ப்பது, ஒவ்வொரு அடியிலும் பலத்தை நிரப்புவது, களைப்பை அகற்றுவது இவை அனைத்தும் துணைவருடைய வேலையாகும். நீங்கள் அடியை மட்டும் அகற்றி விடாதீர்கள். அடியெடுத்து மட்டும் வைப்பது கடினமில்லைதான் இல்லையா? அடியெடுத்து வைப்பது என்றால் எண்ணத்தை வைப்பது. துணைவன் என்ன கூறுகிறாரோ, எப்படி நடத்துவிக்கிறாரோ அப்படி நடந்து கொள்வது. தன் விருப்பப்படி நடப்பதில்லை. தன் விருப்பப்படி நடப்பது என்றால் கதறுவது. அப்படியானால் அந்த மாதிரி அடியெடுத்து வைக்க தெரியும் தானே? இது கடினமா என்ன? பொறுப்பை ஏற்றுக்கொள்பவர் பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார் என்றால் அவர் மீது பொறுப்பை சுமத்த தெரியாதா? சாக்கார கருவியான பிரம்மா பாபாவை வழிகாட்டுபவராக ஆக்கியிருக்கிறோம். முன்னுதாரணமாக வைத்திருக்கிறோம். பிறகு மார்க்கத்தில் செல்வது ஏன் கடினமாக இருக்கிறது? சகஜமான வழி ஒரு நொடிக்கான வழி. சாக்கார ரூபத்தில் பிரம்மா பாபா எப்படி செய்தாரோ, என்ன செய்தாரோ அதை தான் செய்ய வேண்டும். தந்தையை பின்பற்றி நடக்க வேண்டும்.
ஒவ்வொரு எண்ணத்தையும் சரிபார்த்து கொள்ளுங்கள். தந்தையின் எண்ணமாக என்ன இருக்கிறதோ அது என்னுடைய எண்ணமா? காப்பி செய்வது கூட தெரியாதா? உலகத்தினரோ காப்பி அடிப்பதை தடுப்பார்கள். ஆனால் இங்கு செய்வதோ அவரை காப்பி செய்வதுதான். அப்படியானால் சுலபமானதா அல்லது கடினமானதா? எப்பொழுது சகஜ சரள தெளிவான பாதை கிடைத்துவிட்டதோ அதை பின்பற்றி நடங்கள். வேறு பாதையில் ஏன் செல்கிறீர்கள்? வேறு பாதை என்றால் வீணான எண்ணம் என்ற பாதை, பலகீனமான எண்ணம் என்ற பாதை, கலியுகத்தின் கவர்ச்சிக்கும் பலவிதமான எண்ணங்களின் பாதை. இந்த பாதைகள் மூலமாக குழப்பம் நிறைந்த காட்டில் சென்று சேர்ந்து விடுகிறீர்கள். எங்கிருந்து விடுபடுவதற்கு எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அந்தளவு நாலாபுறங்களிலும் முட்களாக இருக்கும் காரணத்தினால் வெளியேற முடிவதில்லை. முட்கள் என்றால் என்ன? எங்கு என்னவாகும், இது என்ன என்ற முட்கள் குத்துவது. சில நேரம் ஏன் என்ற முள் குத்துகிறது, சில நேரம் எப்படி என்ற முள் குத்துகிறது, சில நேரம் தன்னுடைய பலகீனமான சமஸ்காரங்களின் முள் குத்துகிறது. நாலா புறங்களிலும் முட்களே முட்களாக தென்படுகிறது. பிறகு துணைவர் இப்பொழுது வந்து காப்பாற்றுங்கள் என்று கதறுவார்கள். பிறகு துணைவரும் அடிமீது அடி எடுத்து வைப்பதற்கு பதிலாக வேறு பாதையில் ஏன் சென்றாய் என்று கேட்கிறார். எப்பொழுது துணைவர் தன்னுடைய துணையை கொடுப்பதற்கு தானே முன்னுக்கு வருகிறார் என்றால் பிறகு ஏன் துணைவரை விட்டுவிடுகிறீர்கள்? விலகிவிடுவது என்றால் ஆதாரம் விடுபடுவது. ஏன் தனியானவர்களாக ஆகிறீர்கள்? எல்லைக்கு உட்பட்ட துணையின் கவர்ச்சியில் அது ஏதாவது சம்பந்தத்தினுடையதாக இருக்கலாம், அல்லது ஏதாவது சாதனம் தன் பக்கம் கவர்ந்திழுக்கலாம். இந்த கவர்ச்சியின் காரணமாக சாதனத்தை மற்றும் அழியும் சம்பந்தத்தை உங்களுடைய துணைவராக ஆக்கிக்கொள்கிறீர்கள் மற்றும் ஆதாரமாக ஆக்கிக்கொள்கிறீர்கள். அப்பொழுதுதான் அழியாத துணைவரிடமிருந்து விலகிவிடுகிறீர்கள். மேலும் ஆதரவு விடுபட்டு விடுகிறது. அரைக்கல்பம் இந்த எல்லைக்கு உட்பட்ட ஆதாரங்களை ஆதரவு என்று புரிந்து இது ஆதரவா அல்லது புதைகுழியா என்று அனுபவம் செய்து விட்டீர்கள். அதில் மாட்டிவிட்டதா, விழ வைத்ததா அல்லது லட்சியத்தை சென்றடைய வைத்ததா? நல்ல முறையில் அனுபவம் செய்திருக்கிறீர்கள் இல்லையா? ஒரு ஜென்மத்தின் அனுபவம் இல்லை என்று 63 ஜென்மத்தின் அனுபவி. இன்னும் 1 அல்லது 2 ஜென்மமும் அதிகம் வேண்டுமா? ஒரு தடவை ஏமாற்றம் அடைபவர் இன்னொரு தடவை ஏமாற்றம் அடைய மாட்டார். ஒருவேளை அடிக்கடி ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறார் என்றால் அவர் பாக்கியமற்றவர். இப்பொழுதோ பாக்கியத்தை உருவாக்கும் பிரம்மா பாபா அவரே அனைத்து பிராமணர்களின் பிறந்த ஜாதகத்தில் உயர்ந்த பாக்கியத்தின் நீண்ட ரேகையை போட்டுவிட்டார் இல்லையா? பாக்கியத்தை உருவாக்குபவர் உங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கியிருக்கிறார். பாக்கியத்தை உருவாக்குபவர் தந்தையாக இருக்கும் காரணத்தினால் ஒவ்வொரு பிராமண குழந்தைக்கும் பாக்கியம் நிறைந்த களஞ்சியம் என்ற ஆஸ்தியை கொடுத்துவிட்டார். அப்படியானால் பாக்கியத்தின் களஞ்சியத்தின் அதிபதியின் குழந்தைகள் என்ன குறை இருக்க முடியும் என்று யோசித்து பாருங்கள். என்னுடைய பாக்கியம் என்ன என்று யோசிப்பதற்கும் அவசியமில்லை. ஏனென்றால் பாக்கியத்தை உருவாக்குபவரே தந்தையாக ஆகிவிட்டார் என்றால் குழந்தைகளின் பாக்கியத்தில் சொத்தில் என்ன குறை இருக்கும்? பாக்கியத்தின் பொக்கிஷத்தில் எஜமானனாகிவிட்டீர்கள் இல்லையா? அந்த மாதிரியான பாக்கியவான் ஒருபொழுதும் ஏமாற்றம் அடைய முடியாது. எனவே சகஜமான பாதையில் அடிமீது அடியெடுத்து வையுங்கள். நீங்களே தன்னை குழப்பத்தில் கொண்டு வருகிறீர்கள். துணைவனின் துணையை விட்டுவிடுகிறீர்கள். நான் உயர்ந்த துணைவனின் துணையில் இருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வையுங்கள். சரிபார்த்து கொள்ளுங்கள். பிறகு எப்பொழுதுமே தன் மீது திருப்தியாக இருப்பீர்கள். புரிந்ததா? சகஜமான வழி, சகஜமானதை கடினமாக ஆக்காதீர்கள். எண்ணத்தில் கூட ஒருபொழுதும் கடினத்தை அனுபவம் செய்யாதீர்கள். அந்த மாதிரி திடமான எண்ணம் வைக்க தெரியும் தான் இல்லையா? அல்லது அங்கே
உங்கள் இடத்திற்கு சென்ற பிறகு கடினம் என்று கூறுவீர்களா? பாப்தாதா பார்க்கிறார். பெயர் சகஜயோகி, ஆனால் அனுபவம் ஆவது கடினமாக இருக்கிறது. தன்னை அதிகாரி என்று நம்புகிறார்கள், பிறகு அடிமையாகி விடுகிறார்கள். இருப்பதோ பாக்கியத்தை உருவாக்குபவரின் குழந்தை. ஆனால் என்னுடைய பாக்கியம் இருக்கிறதா அல்லது இல்லையா தெரியவில்லை என்று யோசிக்கிறார்கள். ஒருவேளை இதுதான் என்னுடைய பாக்கியமோ என்று நினைக்கிறார்கள். எனவே உங்களை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் எப்பொழுதும் தன்னை ஒவ்வொரு நேரத்திலும் இறைவனுடைய துணைவன் என்று புரிந்து நடந்து கொண்டே இருங்கள். நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் ஒவ்வொரு அடி மீது அடியெடுத்து வைக்கும், தந்தையை பின்பற்றி நடக்கும், எப்பொழுதும் ஒவ்வொரு எண்ணத்திலும் துணைவரது துணையை அனுபவம் செய்யும், எப்பொழுதும் ஒருவர் தான் என்னுடைய துணைவர், வேறு யாரும் இல்லை என்று அன்பை வைத்து நடந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் சகஜயோகி, சிரேஷ்ட பாக்கியவான், விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।